Hello students, welcome to Pacha. I am Kumaran, currently studying BTech at NIT Trichy. I am your Max faculty for this tech series. நம்ம சேனலில் ஜெய் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஒன் ஷாட்டில் கவர் பண்ணிட்டு வரோம். அந்த இதில் நீங்கள் நம்ம வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். வெக்டார்ஸ் அண்ட் 3D ரெண்டுமே இன்டர்லிங்க்டட். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலையுமே ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம படித்து முடியும் மூலிமா ஒரு 8 மார்க் நம்ம வந்து ரெடியாக இருக்கும். வெக்டார்ஸ் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம், மாஸ் எல்லாமே வந்து ஸ்கேலர் குவான்டிட்டிஸ், வெறும் ஒரு மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு எந்த டைரக்ஷன்ஸும் இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஒரு வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஃபோர்ஸ் மெஷர் பண்ணனாலும் நம்ம வந்து டைரக்ஷனோட சொல்லுவோம். அதுக்கு நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெக்டார் வந்து ஒரு 2Dயில் இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை வந்து இனிஷியல் பாயிண்ட், அப்படின்னா இது வந்து டெய்ல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ஏரோ இருக்கிற பாயிண்ட், அதாவது ஃபைனல் பாயிண்ட் வந்து ஹெட்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ஏ, இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏபி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மேக்னிடியூட் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இது வந்து ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட், அதாவது இது லென்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார், அதாவது 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் இல்லைனா 2 டைமென்ஷன் ஸ்பேஸில் இருக்கிற எந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஒரு வெக்டராக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். இந்த இடத்துல வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் 2, 3, 5 ஒரு வெக்டர் எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, நீங்கள் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் அதோட இது வந்து 2, ஒய் ஆக்சிஸில் 3, ஜெட் ஆக்சிஸில் 5. அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன், ஓபி வெக்டாராக எழுதுறேன் அப்படின்னா இது வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப் அப்படின்னு எழுதலாம். இன் ஜென்ரல் நான் வந்து ஜென்ரலாக சொல்ல போகிறேன் அப்படின்னும் போது ஆர் வெக்டார் சொல்லுவோம். ஆர் வெக்டார்னா நம்ம எக்ஸ் பாயிண்ட்னா எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் zk கேப். இதோட மேக்னிடியூட், அதாவது இதோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு 2 டைமென்ஷன் இல்லை 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் ஒரு 2 பாயிண்ட்டு நம்ம வந்து வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ P1 P2, அதாவது P1 P2 வெக்டாரை நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் பாயிண்ட் வந்து P2. ஸோ OP2 வெக்டார் மைனஸ் OP1 வெக்டார். இதை நம்ம எழுதணும்னா x2 மைனஸ் x1 i cap plus y2 minus y1 j cap plus z2 minus z1 k cap. இப்போ P1 P2 ஓட மேக்னிடியூட், P1 P2 ஓட மேக்னிடியூட்னா சேம், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 minus z1 ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் மற்ற சம்ஸ்லாம் நம்ம போட முடியும். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் வெக்டார். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வெக்டார் ஆர் வெக்டார் இருக்குது. ஓகேங்களா? ஆர்னு ஒரு வெக்டார் இருக்குது, எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் zk கேப். இப்படி வெக்டார் ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆர் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா, ஒய் ஆக்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா, ஜெட் ஆக்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் காமா. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம காஸ் எடுத்தோம்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா LMN. இது வந்து நம்ம வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதோட டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா L ஈக்குவல் டு எக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார், அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். சேம் லைக் தட் எல்லாத்துக்கும் அதே மாதிரி m ஈக்குவல் டு ஒய் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். நெக்ஸ்ட் n z பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். இது எல்லாமே நம்ம வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படி சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது cos alpha square plus cos beta square plus cos gamma square equal to 1. ஜீரோ வெக்டார், ஒரு வெக்டார் எப்போ நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம்னா அதோட
மேக்னிடியூட் 0 இருக்கும், அதுக்கு ஒரு டேரக்ஷன் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, அது வந்து ஒரு 0 வெக்டார் சொல்லுவோம். யூனிட் வெக்டார்னா அதோட டேரக்ஷன் எது வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு மேக்னிடியூட் வந்து 1 இருக்கணும். அதில் யூனிட் வெக்டார்ஸ் எப்பவுமே நம்ம வந்து கேப் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ பி வந்து ஒரு யூனிட் வெக்டார்னா அது வந்து கேப் போட்டு இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஐ கேப், ஏன் ஐ கேப் ஜே கேப்லாம் பார்த்துருப்போம், கே கேப், இது எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ். இதோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும். இப்போ ஐ கேப்போட மேக்னிடியூட் 1, ஜே கேப்போட மேக்னிடியூட் வந்து 1. இப்போ ஜென்ரலாக இது மாதிரி ஒரு ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க, அதோட யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏ கேப்போட யூனிட், ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டார் வந்து ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், அதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் வெக்டார்ஸ், இப்போ ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் எப்போ நம்ம ஈக்குவல் சொல்ல முடியும்னா அதோட டேரக்ஷன் as well as மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து டிபெண்ட் பண்ணாது, ஒன்லி அதோட மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன்ஸ். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் சேம் டேரக்ஷன் as well as சேம் மேக்னிடியூட், அப்போ வந்து நம்மளால் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் எழுத முடியும். அதோட டேரக்ஷன்ஸும் சேம், அதோட மேக்னிடியூட்ஸும் சேம், ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஈக்குவல் டு பி வெக்டார் மேக்னிடியூட். பட் இந்த இடத்துல நம்ம சி வெக்டார் பார்த்தா ஏவோட லென்த் சியோட லென்த் ஒரே மாதிரி இருக்குது, அதாவது magnitude of a vector equal to magnitude of c vector. பட் இந்த இடத்துல டைரக்ஷன் வேறு இருக்குது. ஸோ a vector is not equal to c vector. நம்ம வந்து a vector equal to c vector எழுத முடியாது. பட் இந்த இடத்துல டைரக்ஷன் வேறையாக இருக்காங்க, நம்ம இப்படி எழுதலாம், a vector equal to minus c vector. மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ a vector equal to minus c vector. கோஇனிஷியல் வெக்டார்ஸ், கோஇனிஷியல் வெக்டார்ஸ் ஒன்றும் ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து அதோட இனிஷியல் பாயிண்ட், அதாவது டெய்ல் வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதுதான் கோஇனிஷியல் வெக்டார்ஸ். சேம் லைக் தட் கோடெர்மினல் வெக்டார்னா எல்லா வெக்டார்ஸோட ஹெட் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் கோடெர்மினல் வெக்டார்ஸ். ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ், ஒரு வெக்டார்ஸோட ஆங்கிள் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்வல் ஆஃப் 0 to π, மோர் தென் பைக்கு மேலே நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதை பக்கம் ஒரு ஆங்கிள் இப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணலாம் டீட்டா, நம்ம இப்படி ஆங்கிள் மெஷர் பண்ண முடியும். இது நம்ம காமான்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் எதுன்னு சொன்னால் டீட்டா தான், காமா கிடையாது. இப்படி மெஷர் பண்ணக்கூடாது, ஏன்னா காமாவோட வேல்யூ வந்து மோர் தென் பை, டீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் பை. ஸோ இப்படி தான் இதுதான் மெஷர் பண்ணணும். இந்த கேஸ் எல்லா வெக்டார்ஸ் அதே மாதிரி தான், எந்த பக்கம் வந்து பையோட கம்மியாக இருக்குது அப்போ இதுதான். அதே மாதிரி வெக்டார்ஸ் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணிடக்கூடாது, எய்தர் டெய்ல் வந்து கோயின்சிட் ஆகிருக்கணும் இல்லைனா ஹெட்டு கோயின்சிட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கேஸில் மட்டும் தான் நம்ம ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி கேஸில் இருக்கும்போது நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணலாமா, மெஷர் பண்ணக்கூடாது, தப்பு. கொலினியர் வெக்டார்ஸ், இப்போ ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம எப்போ கொலினியர்னு சொல்லுவோம்னா அது எல்லாமே பேரலாக இருக்கணும், மேக்னிடியூட் பிரச்சனை கிடையாது, பேரலாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்ஸ் எல்லாமே பேரல் வெக்டார்ஸ். இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார், மேக்னிடியூட் மட்டும் தான். சப்போஸ் இந்த மேக்னிடியூட் ஒரு ஃபேக்டர் இருக்குன்னா அந்த ஃபேக்டரால் இது பண்ணும்போது இது ஒரு, அதே மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரே லைனில் நம்மளால் இப்போ இதை நான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணேன், ஏ வெக்டார் இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணேன்னா ரெண்டும் வந்து எனக்கு ஒரே லைனில் வந்து இதுவாகும், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஒரே லைன். அதே மாதிரி சி நான் இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா அது மூணுமே வந்து ஒரே இதில் இருக்கும். ஸோ தட் நம்ம ஏபிசிஆர் கொலினியர் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நான் கொலினியர் வெக்டார்ஸ்னால் பேரலாக எல்லா வெக்டார்ஸுமே நான் கொலினியர் வெக்டார்ஸ், அதாவது அது வந்து அதை நம்ம என்ன தான் ஷிஃப்ட் பண்ணாலும் இது வந்து மூணுமே ஒரே லைனில் இருக்காது. இப்போ இங்கே வந்து நம்ம இது இங்கே ஷிஃப்ட் பண்ணால் கூட இது இப்படி இருக்கும். ஸோ மூணு ஒரே லைன் இருக்காது, அதான் நான் கொலினியர் வெக்டார்ஸ். கோப்ளானர் வெக்டார்ஸ், எப்போ செட் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம கோப்ளானர் சொல்லுவோம்னா எய்தர் அந்த வெக்டார்ஸ் வந்து அந்த பிளேனில் இருக்கணும். இப்போ இந்த ஏ அண்ட் பி வந்து ஒரே பிளேனில் இருக்குது, இந்த சிஓ வந்து நம்ம ஃப்ரீ வெக்டார்ஸ் தானே. ஸோ இது நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த பிளேனில் இருக்கும், பிளேனை விட்டு வெளில இருக்காது, பிளேனில் இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் கோப்ளானர் வெக்டார்ஸ். அது இல்லாமல் கோப்ளானர் வெக்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா சப்போஸ் ஏ வெக்டார் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சி வெக்டார். இதை பற்றி நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோப்ளானர் வெக்டார்ஸ்னா இப்போ இது வந்து இந்த பிளேனில் இருக்குது, இந்த பிளேனில் இந்த வெக்டார் இருக்குது, இந்த ஏ வெக்டார் வந்து பிளேனில் இருக்குது, ஆனால் பி வெக்டார் வந்து ஏ வெக்டார் இருக்க பிளேனில் இல்லை, வேறு பிளேனில் இருக்குன்னா அது வந்து நான் கோப்ளானர் வெக்டார்ஸ். அடிஷ்னல் வெக்டார்ஸ், அடிஷ்னல் வெக்டார்ஸ் நம்ம எப்படி இது பண்ணலாம்னா ஒரு வே மாதிரி இது பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே எண்டிங் பாயிண்ட் இருக்குது, ஓகேவா, இங்கே ஸ்டார்டிங், இந்த இடத்துல எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் இப்போ சி வெக்டார் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒன்று எய்தர் சி வழியாக போகலாம், அப்படின்னா ஏ வெக்டார் போயிட்டு பி வெக்டார் போயிட்டு வரலாம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். சப்போஸ் இந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணி போகலாம், இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஸ் வெல் அஸ் சேம். இந்த பாயிண்ட் தான் டேரக்ஷன்ஸ் முக்கியம். சி வெக்டார் எப்படி இருக்குது, ஒரு லூப் மாதிரி வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார்
plus b vector equal to 0. Parallelogram law of addition. Same like that நம்ம எப்படி இங்கே வெக்டார்ஸில் ட்ரையாங்கிளில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது எல்லாமே நம்ம ஃப்ரீ வெக்டார்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ இந்த பி வெக்டர் வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாங்களா? இது மூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுதா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஒரு எண்டிங் பாயிண்ட் அப்படி இருக்குன்னா என்ன பண்ணுறோம், எதர் ஏபி போயிட்டு போகலாம் இல்லை ஏ ப்ளஸ் பி. அதான் சி வெக்டார் ஈக்குவல் டு இதை நம்ம சி வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஒரு பேராகிராஃபில் ஒரு டயகனல் மாதிரி இருக்கும். இப்போ இதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அது ஒரு ஆப்போசிட் டயகனல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் பி இந்த பக்கம் இருக்குது, மைனஸ் பி இந்த பக்கம். சேம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இடத்துல நம்ம மூவ் பண்ணோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து இன்னொரு அனதர் டயகனல் ஆஃப் த பேரலோகிராம். பாலிகன் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். பாலிகம் இஸ் சேம் லைக் இஸ் லூப் அடிஷன் மாதிரி தான். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறேன், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமாக இருக்குது. அப்போ பாலிகன் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் என்ன சொல்லுதுன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் மைனஸ் எஃப் வெக்டார். ஏன் மைனஸ் போடுறேன்னா எஃப் வெக்டாரோட டேரக்ஷன் இப்படி இருக்குது, ஆனால் நான் வந்து இப்படி போகிறேன். ஸோ தட் மைனஸ் எஃப் வெக்டார் சேம் மைனஸ் இ வெக்டார் ஈக்குவல் டு 0. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அடிஷன். வெக்டார் அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணும். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். சேம் லைக் தட் இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. செக்ஷன் ஃபார்முலா. இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் வந்து ஓஏ வெக்டார் பொசிஷன் வெக்டார் இருக்குது, பின்ற பாயிண்ட் இருக்குது, ஓபி வந்து பி வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இந்த ஏபின்ற வெக்டார் இருக்குல்ல, இந்த ஏபின்ற வெக்டாரை m/n ரேஷியோவில் ஒரு பாயிண்ட் பிரிக்குது. அந்த ஏபி வெக்டார் நடுவில் ஒரு பாயிண்ட் சின்னு இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து அந்த மொத்த லைனி m/n, அதாவது இந்த மொத்த ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து m+n அப்படி இருக்குது. இந்த லென்த் வந்து m+n இருக்குன்னா இந்த சின்ற பாயிண்ட் வந்து m/n ரேஷியோவில் பிரிக்குது. அப்போ இந்த ஆர் வெக்டார், அதாவது இந்த சி பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார் பை m+n. ஓகேங்களா? இது எப்படி நம்ம ஈஸியாக நாம வச்சுக்கலாம் அப்படின்னா பி வெக்டார் இன்ட்டு எம் வெக்டார், ஏ வெக்டார் இன்ட்டு என் வெக்டார் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சி வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன கேஸ் வரும், m ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 1. ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா. சப்போஸ் சேம் அதே மாதிரி ஒரு ஏபி வெக்டார் இருக்குது, ஆனால் அது லைஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இல்லை அதை எலாங்கேட் பண்ணுறோம், சின்ற பாயிண்ட்டு வெளியில் இருக்குது, எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்குது, லைனில் இல்லாமல். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த மொத்த லைனையும் m/n ரேஷியோவில் பிரிக்குது. அப்படின்னா என்ன ஃபார்முலா, இந்த சி வெக்டாரோட சி பொசிஷன் ஆஃப் சி வெக்டாரோட ஃபார்முலா வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் பை m-n. நம்ம போன இதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து அடிஷனில் இருக்குது, ஏன்னா எக்ஸ்டர்னலில் மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். மோஸ்ட்லி இன்டர்னல் டிவிஷன் வச்சு தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்டர்னல் கம்மி தான். ஸோ நீங்கள் இன்டர்னல் ஃபார்ம்லாம் மறக்காமல் இருக்கணும். லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்ஸ். லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸில் ஏ வெக்டார், A2 வெக்டார், A3 வெக்டார், A4 வெக்டார், அது மாதிரி ஒரு n வெக்டார் செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துக்கலாம். அது என்னன்றது மோர் தென் 1க்கு மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள், 2க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி செட் ஆஃப் ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கலாம், K1, K2, K3, K4 அப் டு Kn வெக்டார்ஸ் இருக்குது. இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஸ்கேலார்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். K1 A1 வெக்டார் ப்ளஸ் K2 A2 வெக்டார் ப்ளஸ் K3 A3 வெக்டார் அப் டு Kn An வெக்டாரையும் நம்ம ஃபாலோ பண்ணால் அது ஈக்குவல் டு 0 வெக்டாராக வந்துச்சுன்னா அது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார்ஸ். அதாவது ஒன் வெக்டார் கேன் பி ரெப்ரசன்ட் ஆஸ் அ சம் ஆஃப் த அதர் வெக்டார்ஸ். இந்த இடத்துல இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கே வேல்யூஸ்லாம் இந்த கேஎனில் இந்த கேஐயில் வந்து எல்லாமே வந்து கான்ஸ்டன்ஸாக தான் இருக்கணும்னு கிடையாது, ஜீரோஸும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சில ஜீரோ இருக்கலாம், மொத்தமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. மொத்தமாக ஜீரோ இருந்தால் அது வேறு கேஸ். மேபி இப்போ இதில் ஒன்று மட்டும் ஜீரோவாக இருக்குது, ஓகே அது கரெக்ட். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு 2 கொலினியர் வெக்டார்ஸ் இருக்குது, ஏ வெக்டார் ஒரு பி வெக்டார் இருக்குன்னா இது வந்து நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்ஸாக சொல்ல முடியும். எப்படின்னா ஏ வெக்டார் கேன் பி ரிட்டன் as சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார். பேரலல் கொலினியர் வெக்டார்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுலையும் ஏ வெக்டார் கேன் பி ரெப்ரசன்ட் as லாம்டா டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார். சேம் ஒரே மாதிரி ஒரு பிளெயினில் வந்து 3 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன். இப்போ இது வந்து ஏ வெக்டார், இது பி வெக்டார், இந்த இடத்துல ஒரு சி வெக்டார்ஸ் இருக்குன்னா இது வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதுதான் லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார். ஏ வெக்டார் கேன் பி ரெப்ரசன்ட் as some lambda times of b vector plus some mu times of c vector. இது எந்த கான்ஸ்டன்ட்டாக இருக்கலாம்.
லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ். நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் எப்போ சொல்ல முடியும்னா, அதே மாதிரி சேம் செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். A1 A2 வெக்டார் A3 வெக்டார் அப் டு n வெக்டார் எடுக்கிறோம். சேம் கான்ஸ்டன்ட்ஸ் K1 K2 K3 அப் டு Kn வரை எடுக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். K1 A1 வெக்டார் ப்ளஸ் K2 A2 வெக்டார் ப்ளஸ் K3 A3 வெக்டார், அது மாதிரி அப் டு n வெக்டார்ஸ் வரையும் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இட்ஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன இதுனா K1 K2 K3 அப் டு அந்த Kn டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0 வரதை மட்டும் தான் இந்த மாதிரி வருதுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். அதாவது இன்னொரு வெக்டர் வந்து நம்ம சம் ஸ்கேலார் மல்டிபிள்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் கோலினியர் வெக்டர்ஸ் இப்படி இருக்குது, 2 நான் கோலினியர் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம A வெக்டார் ஈக்குவல் டு சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டார் சொல்ல முடியாது, ஏன்னா அது பேரலாக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் B வெக்டார். சேம் லைக் தட் ஒரு பிளெயினில் இருக்குது, அதாவது ஒரு 3 நான் கோப்ளேனர்ஸ். ஓகேங்களா? நான் கோப்ளேனார் வெக்டர்ஸ்னால் இந்த பிளெயின்லே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதையும் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். சப்போஸ் ஒரு A வெக்டார் இருக்குது அண்ட் தென் ஒரு B வெக்டார், அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னா A டாட் B ஈக்குவல் டு மேக்னிட் ஆஃப் A வெக்டார் மேக்னிட் ஆஃப் B வெக்டார் காஸ் தீட்டா. சப்போஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் காம்போனன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A1 I கேப் ப்ளஸ் A2 J கேப் ப்ளஸ் A3 K கேப், அதுக்கடுத்து B வெக்டார் வந்து B1 I கேப் ப்ளஸ் B2 J கேப் ப்ளஸ் B3 K கேப் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா A டாட் B ஈக்குவல் டு A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3. டாட் ப்ராடக்ட் ஏன் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு A டாட் பியோட ஆன்சர் வந்து ஒரு ஸ்கேலராக இருக்கும், ஒரு வெக்டராக இருக்காது, வெறும் மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். A டாட் B வந்து நம்ம B டாட் ஏன்னு எழுத முடியும். அதே மாதிரி A டாட் ஏனா அதோட மேக்னிட்யூடோட ஹோல் ஸ்கொயர். அப்புறமா டாட் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணும். அதாவது A டாட் B ப்ளஸ் C அப்படி இருந்துச்சுன்னா நம்ம A டாட் B ப்ளஸ் A டாட் Cன்னு எழுதலாம். அதே மாதிரி A டாட் பியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து மேக்னிட்யூட் ஆஃப் A மேக்னிட்யூட் ஆஃப் B. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தா தெரியும், நம்ம காஸ்டோட மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ the maximum value magnitude of A into magnitude of B. Same other lowest value -1. So the value minus of negative magnitude of A magnitude of B. அதே மாதிரி டாட் ப்ராடக்ட்டில் மோஸ்ட்டாக நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிப்போம். அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இப்போ சப்போஸ் M A வெக்டார் டாட் B வெக்டார் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து M வெளியில் எடுத்துகிட்டு A டாட் B மட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைங்களா? சப்போஸ் A வெக்டார் டாட் M B வெக்டார் இருந்தாலும் நம்ம M வெளில தனியாக எடுத்துகிட்டு பண்ணலாம். சேம் லைக் தட் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டில் ரொம்ப அதிகமாக நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னா A டாட் B ஈக்குவல் டு 0 அப்படின்னு எப்போ வரும்னா மேக்னிட் ஆஃப் A ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லை மேக்னிட் ஆஃப் B ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா காஸ் தீட்டா 0வாக இருக்கணும். காஸ் தீட்டா எப்போ 0வாக இருக்கும்? தீட்டா வந்து 90 டிகிரிஸ் இருக்கும்போது. சப்போஸ் A அண்ட் B ஆர் நான் ஜீரோ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு A டாட் B ஈக்குவல் டு 0 அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன இது பண்ணணும்னா ஏவும் பியும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? A வெக்டார் B வெக்டார் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சம்ஸில் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் டாட் ப்ராடக்ட். இந்த ஐடென்டிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய இடத்துல நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த வெக்டர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A வெக்டர் அண்ட் B வெக்டர் ஆர் சேம் மேக்னிட்யூட். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் A வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர். அண்ட் தென் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டி வச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே இடத்துல ஒரு ஐடென்டிட்டி பார்த்துருக்கோம். இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடென்டிட்டி வச்சு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2A டாட் B பை A ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன தெரியும்னா மேக்னிட்யூட் ஆஃப் A ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் B. ஸோ தட் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 + 2A டாட் B பை மேக்னிட்யூட் ஆஃப் A ஸ்கொயர். ஸோ நம்ம A டாட் B பை A ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுதான் ரெக்யூர்டு. ஓகே, இதை கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் ஓவர். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னாலும் தெரியும், வந்து காம்பவுண்டோட டிவிடெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்டோட டிவிடெண்ட் எடுத்தோம்னா 2A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2A வெக்டார் மைனஸ் B வெக்டார் ஈக்குவல் டு √2 + 2 பை √2.
இதெல்லாம் நம்ம எப்படி எழுதுறோம்னா a vector plus b vector equal to root 2 times root 2 plus 1 into a vector minus b vector. நம்ம வந்து இது அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் ரூட் வரும். ஸோ நம்ம ரூட்டெல்லாம் இது பண்ண அவாய்ட் பண்ணுறதுனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா a vector plus b vector whole square equal to root 2 plus 1 whole square root a vector minus b vector whole square. இது நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டி வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். a square plus b square plus 2a dot b equal to, இது நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2 plus 1 plus 2 root 2 into magnitude of a square plus magnitude of b square minus 2a dot b. நம்மளுக்கு என்ன தெரியும்? a வெக்டாரோட magnitude equal to b வெக்டார். ஸோ b வெக்டார் ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர்னு எழுதுறதுனால, ஸோ 2 times magnitude of a square plus 2a dot b equal to 3 plus 2 root 2 2 times magnitude of a square minus 2a dot b. இந்த இடத்துல நம்ம 2 காமன் எடுத்து இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கு அவாய்ட் பண்ணணும். மீன்ஸ் நம்ம வந்து அங்கே ஸ்டெப்ஸ் எழுதிட்டு இருந்தாலும் நமக்கு டைம் ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இந்தளவுக்கு மோஸ்ட்டாக எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அதற்கு அவாய்ட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க. ஸோ the ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ அந்த இடத்துல எழுதுகிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் எழுதுகிறேன். நீங்கள் வந்து மோஸ்ட்டாக எக்ஸாம் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு தெரியுது அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆன்சர் நீங்கள் ஸ்பீடாக எழுது. எவ்வளோ எவ்வளோ நம்ம டைம் சேவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ 2 root 2 magnitude of a square equal to என்ன பண்ண போச்சுன்னா minus of 4 plus 2 a dot b. ஸோ இந்த மைனஸ் வந்து நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னா நம்மளுக்கு என்ன வருது? a dot b by a square equal to 2 minus 2 root 2 plus 2 root 2 by 4 plus 2 root 2. ஸோ இங்கே 2 காமனாக இருக்கா? காமனாக எடுத்தோன்னா 1 plus root 2 by 2 plus 2 root 2 plus 2 root 2. ஸோ கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 minus 2 root 2 by 'So we find out a dot b by a square வந்து 1 by root 2. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? 2 plus 2 into 1 by root 2. ஸோ அடிச்சோன்னா root 2. ஸோ 2 plus root 2 தான் ஆன்சர் B. எஸ், ஆன்சர் B. Next question. A vector, B vector and C is a unit vector in the plane of vectors A and B and perpendicular. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வெக்டர் வந்து கோப்ளானார் வெக்டர்ஸ். கோப்ளானார் வெக்டர்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம வந்து கோப்ளானார் வெக்டர்ஸில் வந்து சொன்னதுன்னா C vector can be represented as some lambda times of A vector plus mu B vector. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா C vector is perpendicular to A vector. ஸோ நம்ம பர்பண்டிகுலர் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்? A dot C equal to 0. ஸோ ரெண்டு பக்கமும் டாட் A பண்ணோம்னா A vector dot C vector equal to lambda times magnitude of A square plus mu times B vector dot A vector. So 0 equal to lambda times of magnitude of A square plus mu B dot A. Magnitude of A வந்து magnitude of A square equal to 1 square plus 2 square plus 1 square. So 4, 5, 6. A dot B 2 plus 2 minus 1. So 3. ஸோ நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா lambda 6 vector equal to minus mu 3. ஸோ mu equal to minus 2 lambda. ஸோ
ஸோ சி வெக்டார் நம்ம எப்படி எழுதுறோம்னா லாம்டா ஏ மைனஸ் 2 லாம்டா பி வெக்டார். ஸோ நம்ம இங்கேருந்து லாம்டா வெக்டார் எடுத்தோம்னா இப்போ நம்ம சி வெக்டார் வந்து எழுத முடியுமா? சி வெக்டார் ஈக்குவல் டு சம் லாம்டா டைம்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் 2b. நான் அப்படியே டேரெக்ட் ஆன்சர் எழுதுகிறேன். மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் கே கேப். சின்ஸ் நம்மளுக்கு வந்து யூனிட் வெக்டார் வேணும், ஸோ இந்த மேக்னிடியூட் இருக்கிறது எடுத்துகிட்டு இதுக்கு மட்டும் யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நம்ம சி கேப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா -1 ஐ கேப் ப்ளஸ் கே கேப் பை √2. இது வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது, ஸோ யூனிட் வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருது. ஸோ இதில் ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட்ஸ். நம்ம மெயினாக டாட் ப்ராடக்ட்டில் எது என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் அண்ட் காம்பனன்ட் ஆஃப் வெக்டார். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார்னா என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு ஏ வெக்டார் இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு பி வெக்டார் இருக்குன்னா, இப்போ இந்த ஏ இங்கே வந்து நம்ம மேலேருந்து ஒரு டார்ச் இல்லைனா இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா, இங்கேருந்து ஒரு டார்ச் மாதிரி அடிக்கணும், இங்கேருந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம் அப்படின்னா இதோட ஷேடோ இங்கே வருமா? ஸோ இதோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி. ஏ வெக்டார் வந்து பி மேலே எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்றதுக்கான ஃபார்முலா இதுதான் இது. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். மோஸ்ட்லி இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் பிக் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ இஸ் நான் ஜீரோ வெக்டார் சச் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இந்த 3 வெக்டார். சப்போஸ் இது வந்து நான் பி வெக்டார் எடுத்துக்கிறேன், பி வெக்டார் சி வெக்டார் இந்த டி வெக்டார் எடுத்தேன்னா எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அதோட யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க. அது யூனிட் வெக்டார் நம்ம படித்தோம், ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக கேட்க மாட்டோம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ வெக்டார் ஆட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அது ஈக்குவல் டு என்னென்ன ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி வெக்டார் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் டி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார். நம்ம வந்து ஏ வெக்டார் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஏ வெக்டார் ஈக்குவல் டு a1 i கேப் ப்ளஸ் a2 j கேப் ப்ளஸ் a3 k கேப்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னும் போது 2a1 மைனஸ் a2 ப்ளஸ் 2a3 பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வந்து 4 இதே மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் பார்த்தீங்கன்னா சேம், அதுவும் 4 + 4 + 1. ஸோ a1 + 2a2 minus 2a3 by 3 equal to a3 by 1. ஸோ நம்ம வந்து இது இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 3 அன்னோன். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது a1 + 2a2 minus 2a3 equal to 3 times a3. So a1 + 2a2 minus 5a3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அண்ட் தென் இதையும் கம்பேர் பண்ணலாம், ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஸோ 2a1 minus a2 plus 2a3 equal to 3a3. minus a3. ஸோ நம்ம 3 ஈக்குவேஷன் வந்துச்சு. இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து a1 a2 a3 கிடைக்கும். இதே நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எல்லாமே 7 9 5 7 9 5 தான் இருக்குது. ஸோ எதுனா ஒரு ஈக்குவேஷன் நம்ம அந்த 7 9 5 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ 7 - 27 + 20
இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் ஆப்ஷன் சப்ளை தான் 4 ஆப்ஷன் நம்ம இது பண்ணி, அதாவது அந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதை விட நம்ம ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது இந்த இடத்துல ஈஸி. ஸோ ஆப்ஷன் ஏ. நீங்கள் வேணால் நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ஏ தான் ஆகும். அலாங் பி அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் 2 வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ வந்து இந்த ஏ வெக்டார் நான் பிரித்து எழுதணும், வேறு ஃபார்மில் எழுதணும்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா A1 + A2, ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1 வெக்டார் ப்ளஸ் A2 வெக்டார், அதாவது பர்பண்டிகுலர் டு பி அண்ட் பேரலல் டு பி. பர்பண்டிகுலரிட்டி வந்து A1 எடுத்துக்கிறேன், A1 வந்து பிக்கு பேரலாக இருக்குது, நெக்ஸ்ட் A2 வந்து பிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, அப்போ இதான் ஃபார்முலா, இதில் பி கேப். ஸோ நான் அந்த A1 வெக்டார் வந்து என்னென்ன எழுத முடியும், A1 வெக்டார் வந்து A டாட் பி பை பி இன்ட்டு பி கேப். யூனிட் வெக்டார் தான் இருக்கணும், பி வெக்டாரோட பி யூனிட். ஸோ தட் நம்மளால் ஏ பிரித்து எழுத முடியும். காம்பவுண்ட் ஆஃப் வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ வெக்டார் யூ வெக்டார் 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு லாம்டா அன்னோன் இருக்குது, அண்ட் தென் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம் தீட்டா வந்து இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √5/2√7. நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிப்போம்ல, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார். சேம் இந்த இடத்துல வந்து காஸ் தீட்டா கொடுத்துட்டாங்க, √5/2√7. இப்போ இந்த இடத்துல u வெக்டார் அண்ட் v வெக்டார், ஸோ u டாட் v so 6 minus 1 by root of magnitude of u vector வந்து 9 plus 1 into root of 4 plus 1 plus lambda square. So √5/2√7 equal to 5/√10 into √5 plus lambda square. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், 10 into √5 to √5 plus lambda square equal to 5 into 2√7. இந்த இடத்துல எப்படி எழுதலாம், ஸோ 5 plus lambda square equal to √2√7. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது 5 plus lambda square equal to 14 வரும், lambda square equal to 9, ஸோ lambda equal to plus or minus 3. பட் இந்த நம்ம இனிஷியல் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, lambda is greater than 0, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், lambda equal to 3 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் அங்கே என்ன இப்போ வந்து v வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்தராக, v1 v vector equal to v1 plus v2 vector. v1 வந்து parallel to u vector and v2 is perpendicular to u vector. அதாவது இது வந்து v வெக்டார்னா u வெக்டாருக்கு பேரலாக ஒன்று v1 அண்டு v2 வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. சேம் நம்ம எப்படி இங்கே முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அவங்க டைரெக்டாக எதுவும் கேட்டிருக்காங்கன்னா v1 equal to v1 v vector equal to v1 plus v2 vector. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பழைய ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 v1 டாட் v2. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால v1 அண்ட் v2 பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால தென் 0 ஆகிடும். ஸோ அவங்க டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, v1 அதாவது v வெக்டாரோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் v ஸ்கொயர். ஸோ தட் 4 plus 1 plus 9, so 14 தான் ஆன்சர். வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் இல்லைனா வெக்டார் ப்ராடக்ட் சொல்லுவோம். இப்போ வந்து ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் ஆங்கிள் தீட்டா இருந்ததுன்னா a cross b equal to magnitude of a vector magnitude of b vector into sin theta n cap. ஏன் n cap போகிறோன்னா, கிராஸ் ப்ராடக்ட்டில் வந்து எப்பயுமே ஒரு அவுட்கம் வந்து வெக்டாராக கிடைக்கும். சப்போஸ் a cross bனா ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது மாதிரி ஒரு வெக்டார் கிடைக்கும். இதே b cross a அப்படின்னா பர்பண்டிகுலர் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் இப்போ வெக்டார்ஸாக கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, a வெக்டார் ஈக்குவல் டு a1 i cap ப்ளஸ் a2 j cap ப்ளஸ் a3 k cap. அடுத்து b வெக்டார் வந்து b1 i cap ப்ளஸ் b2 j cap ப்ளஸ் b3 k cap அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ எப்படி நம்ம
ஏ கிராஸ் பி அந்த வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்புறமா அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கி ஐஜேகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ காம்போனன்ட் A1 A2 A3. நெக்ஸ்ட் பி காம்போனன்ட் B1 B2 B3. இது ஃபைனலாக வர சொல்யூஷன் தான். இதுதான் வந்து ஏ கிராஸ் பி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்கும்போது ஒரு வெக்டார் கிடைக்கும். இது நம்ம டாட் ப்ராடக்ட்டில் ஸ்கேலாராக கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பினா மேலே வந்துச்சு, பி கிராஸ் ஏனா கீழே வரும். ஸோ மாறி வரும். அதாவது எப்படி எழுதுனா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து கிராஸ் பி கிராஸ் ஏ போடலாம். அதே மாதிரி இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அலோவ் பண்ணும். ஏ கிராஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வெக்டார் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனித்தனியாக எழுதலாம். ஏ கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் சி வெக்டார். சப்போஸ் ஒரு பர்பெண்டிகுலர் வெக்டார் போத் ஏக்கும் பிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி நம்ம இது பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணல அதோட இது கிடச்சிடும். சப்போஸ் யூனிட் வெக்டார் வேணும், ஏக்கும் பிக்கும் பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் வேணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிட்யூடால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து யூனிட் வெக்டார் கிடச்சிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ். இது வந்து இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது ஸ்கொயர் a cross b whole square plus a dot b whole square equal to magnitude of a square magnitude of b square. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபார்முலா படி எழுதும்போது a cross b ஓட ஃபார்முலா a magnitude of a magnitude of b sin theta. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணும்போது magnitude of a square sin square theta. ஆங்கிள் மாற போகிறதில்ல. அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது b cos square theta. ஸோ இதிலிருந்து நம்ம magnitude of a square magnitude of b square எடுத்துட்டோம்னா sin square theta plus cos square theta. இது வந்து தெரியும் 1. ஸோ தட் இது இப்படி தான் வருது. இது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாமெட்ரிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் ப்ராடக்ட். காஸ் ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு இன்னொரு யூஸ் என்னன்னா ஏரியா கண்டுபிடிக்கல. இப்போ இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் பேரலோகிராம், அதாவது பி வெக்டார் டி வெக்டார் சேம் தான். பட் எதுனா ரெண்டு adjacent sides எடுத்துக்கிட்டு area of parallelogram equal to a cross b. ஆப்போசிட்டாக இருக்கிற எடுத்தோம்னா நமக்கு 0 ஆகிடும். எதுனா ரெண்டு adjacent எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் parallelogram கிடைக்கும். மேக்னிடியூட் ஆஃப் a cross b. சப்போஸ் ஒரு குவாட்ரிலேட்டராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டருக்கு வந்து ஆஃப் இன்டூ டைகனல்ஸ் d1 cross d2. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா ஏரியா ஈக்குவல் டு 1/2 ஆஃப் எதுனா ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைட் எதர் ஏபி இல்லைனா ஏசி அது மாதிரி எதுனால எடுக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இட்ஸ் ஈக்குவல் டு எந்த சைடு வேணாலும் நம்ம எடுக்கலாம். நம்ம சம்மை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும். எது நம்மளுக்கு தெரியுது, எது எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். எதுனா வந்து ரெண்டு சைட்ஸ் எடுத்தாலே போதும். இப்போ இதை ஏரியா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓஏ வெக்டார் வந்து 2a வெக்டார், ஓபி வெக்டார் பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஓசி வெக்டார்ன்றது 3b வேர் ஓ இஸ் ஆர்ஜின் இஸ் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வித் அட்ஜசன்ட் சைட்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து இது வந்து டயக்ராமாக வரையணும். ஆரிஜின்லேருந்து இப்போ ஓஏ இதுதான் ஓஏ வெக்டார். ஸோ 2a வெக்டார் இது ஏ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து 6a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார். அண்ட் தென் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுதான் ஓசி வெக்டார் வந்து 3b வெக்டார். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதை நம்ம ஏ அண்ட் சிஏ பேரலோகிராமாக வச்சு அதை நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 15 ஸ்கொயர் யூனிட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது மொத்தமாக ஓ ஏபிசி வந்து ஒரு குவாட்ரிலேட்டராக இருந்துச்சுன்னா அதோட ஏரியா அந்த குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் பண்ணுற ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் தெரியும் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் கிராஸ் ஓசி வெக்டார் ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் 2a cross 3b equal to 6 times of magnitude of a vector cross b vector.
ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க 15. ஸோ 6a vector cross b vector. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா magnitude of a vector cross b vector equal to 5/2. இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் என்னன்னா d1 cross d2. ஸோ ஒரு டயகனல் வந்து தெரிஞ்சிச்சு, b தான் ஒரு டயகனல். டயகனல் வந்து ஏசி இன்னொரு டயகனல். ஸோ இன்னொரு டயகனல் d1 வந்து OB வெக்டார், d2 வந்து OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஸோ இப்போ அந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டருக்கு வந்து ஆஃப் d1 cross d2. ஸோ 1/2 d1 நம்மளுக்கு தெரியும் 6a வெக்டார் plus 5b வெக்டார் cross OC minus OA. So 3b vector minus 2a vector. So 1/2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். a cross b தான் பண்ண முடியும். a cross a வந்து 0 ஆகிடும். ஸோ 18a vector cross b vector and then minus 10b vector cross a vector. நம்ம a cross b vector cross a vector எப்படி எழுதலாம்னா 18 a vector cross b vector plus 10 a vector cross b vector. சேஞ்ச் பண்ணோம்னா சைன் மாறும். ஸோ 1/2 into 28 into a vector cross b vector. ஸோ இது பண்ணோம்னா நம்மளுக்கு 14 வரும். ஸோ ஃபைனலாக ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து 14 into magnitude of a vector cross b vector. இதை நம்ம சால்வ் பண்ணது 5/2 நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 35. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் அதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் அண்ட் தென் ஒரு பி வெக்டார். அது டேரக்ஷன்ஸ் நம்ம எப்படி வேணா இருக்கலாம், நம்ம சும்மா ரெஃபரன்ஸ். இது ஒரு சி வெக்டார். சி வெக்டார் தான் xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் zk கொடுத்துருக்காங்க. பி வெக்டார் வந்து 5i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k. ஏ வெக்டார் ஆல்ஃபா i ப்ளஸ் 4j ப்ளஸ் 2k. இப்போ நம்மளுக்கு வந்து 4 அன்னோன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம சி வெக்டாரோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இங்கே சி வெக்டாருக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 5√6. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் எடுத்தோம்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அட்ஜசன்ட் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணுவோம், நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் நம்ம வந்து a cross b சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 1/2 ijk ஃபஸ்ட்டு a வெக்டார் போடும்போது ஆல்ஃபா 4 2 5 3 4. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 i cap 16 minus 6 minus j cap into 4 alpha minus 10 plus k cap into 3 alpha minus 20. இதோட மேக்னிடியூட். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5√6. ஸோ 2 அந்த பக்கம் போச்சுன்னா root of 10 square plus 4 alpha minus 10 whole square plus 3 alpha minus 20 whole square equal to 10√6. இப்போ இதை நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், 100 plus 16 alpha square minus 80 alpha plus 100 plus 9 alpha square minus 60 alpha .
minus 120 alpha plus 400 equal to 600. So the rearrange பண்ணி எழுதுறோம்னா 25 alpha square minus 200 alpha equal to 0. So alpha square minus 8 alpha equal to 0. So alpha equal to either 0 or 8. So positive real number சொல்லிருக்காங்க. Positive real numberனால நம்ம வந்து 8 கன்சிடர் பண்ணணும். So இந்த இடத்துல நம்ம 8 substitute பண்ணோம்னா we get an a vector 8i cap plus 4j cap plus 2k cap. C vector கண்டுபிடிச்சிட்டோமா? A vector minus B vector. So C vector can be written as 8 minus 4 3i cap plus j cap minus 2k cap. இதோட magnitude square. So 9 plus 1 plus 4. Answer 14. Another sum based upon cross product. In the equation வந்து a vector கொடுத்து a vector b vector and c vector b 3 vector such that ஒரு relation இருக்கு a dot c equal to minus 90 and இப்போ நம்ம வந்து c vector கண்டுபிடிக்கணும். அப்போதான் நம்ம இதெல்லாம் போடுவோம். So for c vector எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த equation வந்து கொஞ்சம் manipulate பண்ணணும். c vector plus I cap cross a vector plus b vector plus I cap equal to a vector cross c plus I cap. இந்த பக்கம் கொண்டு வந்தனா c vector plus I cap cross a vector plus b vector plus I cap minus a vector cross c vector plus I cap equal to 0. இது நம்ம இன்டர்சேஞ்ச் எழுதுனா ப்ளஸ் ஆகிடும். ஸோ காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா c vector plus I cap cross 2a vector plus b vector plus I vector equal to 0. அப்படின்னா நம்ம எப்படி எழுத முடியுது? c vector plus I vector equal to some lambda times of 2a vector plus b vector plus I. அங்கே நம்மளுக்கு கொடுத்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க a dot c equal to minus 29. ஸோ ரெண்டு பக்கமும் டாட் a பண்ணணும். a vector ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிச்சிக்கலாம் 2a plus b minus I. So c vector plus I vector equal to some lambda times 2a 4 plus 2 plus 1. So நம்ம இங்க வந்து 2a vector plus so 7 I cap plus 10 minus 2 j cap 0 k cap. So it's equal to 7 I cap plus 8 j cap. So இப்போ நம்ம ரெண்டு பக்கம் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா a dot c plus a dot I equal to some lambda times of 7a plus 8j plus a vector வந்து 2i plus 5j minus k. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க minus 29 plus 2 equal to lambda times of 14 plus 40. So minus 27 equal to lambda times of 54. So நம்மளுக்கு lambda என்ன கிடைக்குதுன்னா minus 1 by 2. Lambda equal to minus 1 by 2. So c vector equal to minus 1 by 2 7 I cap plus 8j minus I. So c vector நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னா minus 2 9i plus 8j cap. So c vector dot minus 2i plus j vector plus k vector k cap equal to minus 1 by 2 9i plus 8j to minus 2i plus j plus k. So minus 1 by 2 minus 18 plus 8. So minus 1 by 2 into minus 10. So answer will be plus 5. Option D. Vectors la almost நம்ம எல்லா concept and PYQs எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3D க்கு போகலாம். 3D and vectors almost ரெண்டுமே சேம் தான்.
அது வந்து வெக்டர்ஸை பார்ப்போம், நம்ம பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி அந்த பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன்ஸ், பேரலருக்கான கண்டிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் பார்க்கும்போது 2 டைமென்ஷன் ஸ்பேஸில் இருக்க அதே மாதிரி தான் x1 x2, பட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு z காம்போனன்ட் இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு z காம்போனன்ட் இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் த கோஆர்டினேட் ஆக்சிஸ், அதாவது இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலாஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து இது கண்டுபிடிக்கணும் இதுதான். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா √2² + 5. சேம் லைக் தட் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா √3² + 5². இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் கோஆர்டினேட் பிளேன், அதாவது இப்போ இந்த XY பிளேனிலிருந்து அந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறதுனால இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, இப்போ XY பிளேன் அப்படின்னா இப்போ XYZ ஆக்சிஸில் எது இல்லை, Z இல்லை, ஸோ அப்போ அதுதான் டிஸ்டன்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் YZ பிளேன் அப்படின்னா இங்கே X இல்லை, ஸோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து Xஆக இருக்கும். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். YZ பிளேன் இங்கே Y இல்லை, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் Yஆக இருக்கும். அதாவது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட், அதாவது 3 டைமென்ஷன்லேயும் நம்ம செக்ஷனிங் ஃபார்முலா சேம் தான். M/N அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா அங்கே நம்ம வந்து MB வெக்டார் ப்ளஸ் NA வெக்டார் பை M + N பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ABக்கு பதிலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி XYZன்னு போட்டிருப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி இன்டர்னல்னால் ப்ளஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல்னால் மைனஸ் இருக்கும். இப்போ நம்ம M = 1, N = 1, அதாவது மிட் பாயிண்ட் ஃபார்முலா x2 + x1/2, y2 y1/2, z2 + z1/2. சென்டர்ட் ஆஃப் எ ட்ரையாங்கிள். சென்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். ஃபஸ்ட்டு எதை நம்ம மீடியன் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு கார்னர் இருக்குது, அந்த கார்னருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடில் ஒரு மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டையும் அந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் மீடியன். இது மாதிரி நம்ம 3 கார்னர்ஸ்க்கும் கார்னர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடுக்கு நம்ம மீடியன்ஸ் வரைஞ்சோன்னா ஒரு பாயிண்ட் ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட், அதுக்கு பேர் வந்து சென்ட்ராய்டு, ஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது ஃபார்முலா இருக்குது, G = x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3, z1 + z2 + z3/3. அதே மாதிரி இந்த G, இந்த சென்ட்ராய்டு வந்து அந்த மீடியனை 2:1 ரேஷியோவில் பிரிக்கும், 2:1. நெக்ஸ்ட் இன்சர்க்கிள். இன்சர்க்கிள்ன்றது அங்கே போன இதில் சென்ட்ராய்டு வந்து நம்ம மீடியன்ஸோட இன்டர்செக்ஷன் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ஆங்கிள் பைசெக்டரோட இன்டர்செக்ஷன் தான் இன்சர்க்கிள். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம உள்ளே வந்து ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிள் நம்ம வரைய முடியும். இப்போ ஆங்கிள் பைசெக்டர் தீரம் பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் பைசெக்டர்ஸ் நம்ம வரைஞ்சது பண்ணுறோம், அதே மாதிரி இப்போ ஆங்கிள் பைசெக்டர் தீரம். இந்த ஆங்கிள் பைசெக்டர் தீரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏபி இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு இருக்குது, ஓகேவா, இதோட டிஸ்டன்ஸ் பின்னு இருக்குது, இது சி இது டின்னு வச்சுக்கிட்டோம்னா A/B = C/D. இது நம்ம எப்படி இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஏபி இதோட டிஸ்டன்ஸ் பை ஏசி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் டிபி பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் சி. எப்படின்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், இந்த டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம வந்து இது நம்ம ஆரிஜின் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, ஆரிஜினாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு வந்து பி வெக்டார், இது ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் தியரம் வச்சு இந்த டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கியூம் சென்டர். சர்க்கியூம் சென்டர் என்னன்னா, ஒரு சைடோட பர்பண்டிகுலர் பைசெக்டார்ஸோட இன்டர்செக்ஷன், 3 சைடோட பர்பண்டிகுலர் பைசெக்டாரோட இன்டர்செக்ஷன் தான் சர்க்கியூம் சென்டர். இதை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே அந்த ட்ரையாங்கிளை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர்னா நம்ம வந்து மீடியனை பார்த்தோம்ல, மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் ஆர்த்தோ சென்டரில் இந்த பாயிண்ட் இந்த ஆப்போசிட் சைடுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் இந்த கார்னருக்கு போகிற மாதிரி,
சேம் இந்த சைடில் இருந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் கரெக்டாக அந்த கார்னரில் பாஸ் ஆகணும். அது மாதிரி 3 சைட்லேருந்து வரைஞ்சோன்னா ஒரு சென்டர் பாயிண்டில் அது மீட் ஆகும் ஒரு பாயிண்டில். அந்த பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர் ஓன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அதோட சென்டராய்டு தான் அதோட ஆர்த்தோ சென்டர் ஆஸ் வெல் as சர்க்கியூட் சென்டர். இதே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோ சென்டர் வந்து ஆர்த்தோ சென்டர் கரெக்டாக அந்த ரைட் ஆங்கிள் இருக்கிற இடத்துல வரும். சர்க்கியூட் சென்டர் வந்து மிட் பாயிண்ட் கரெக்டாக அந்த ஹைப்போடெனஸோட மிட் பாயிண்டில் இருக்கும். ஜி வந்து இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கு ஜி இருக்குன்னா இது 2:1 ரேஷியோவில் பிரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரையாங்கிள்லையுமே இது வந்து காமன். ஓ ஜிசி எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி அதாவது சென்ட்ராய்டு வந்து 2:1 ரேஷியோவில் ஆர்த்தோ சென்டரையும் சர்க்கியூட் சென்டரையும் பிரிச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் லெட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் 3 வெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 3 வெக்டர்ஸ் அதாவது அந்த கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கியூட் சென்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கியூட் சென்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஆர்த்தோ சென்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதை டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். வந்து 4p வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் மைனஸ் 3r வெக்டார் மைனஸ் p வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் ப்ளஸ் 2r வெக்டார் 2p வெக்டார் மைனஸ் q வெக்டார் ப்ளஸ் 2r வெக்டார். நம்மளுக்கு சென்ட்ராய்டோட ஃபார்முலா தெரியும். சென்ட்ராய்டு ஏன்னா நம்ம ஆர்த்தோ சென்டருக்கும் சர்க்கியூட் சென்டருக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து நம்மளுக்கு ஓ சி 2:1 ரேஷியோவில் பிரிச்சிருக்கு. ஸோ நம்ம சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சோம்னா ஆர்த்தோ சென்டர் இருக்குது, சென்ட்ராய்டு இருக்குது. ஸோ நம்ம சர்க்கியூட் சென்டர் கண்டுபிடிக்கலாம். சென்ட்ராய்டு ஃபார்முலா என்ன ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ. இப்போ அது ஏ வருதா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 3. சேம் இப்போ இங்கே பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஒரு கார்னர் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஸோ தட் இது நம்ம இது பண்ணும்போது பி வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் பை 3. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? ஆர்த்தோ சென்டர் இருக்குது பி வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் பை 4. நெக்ஸ்ட்டு ஜி வெக்டார் இருக்குது பி வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் பை 3. ஸோ நம்ம சர்க்கியூட் சென்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டர்செக்ஷன் தியரி பயன்படுத்துகிறோன்னா ஜி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சி வெக்டார் ப்ளஸ் ஓ வெக்டார் பை 3. ஸோ நம்மளுக்கு சி தான் வேணும். ஸோ 3g மைனஸ் ஓ பை 2 ஈக்குவல் டு சி வெக்டார். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி வெக்டார் ப்ளஸ் q வெக்டார் ப்ளஸ் ஆர் வெக்டார் மைனஸ் p வெக்டார் q வெக்டார் 4 by 2 it's equal to c vector. So c vector equal to p vector plus q vector plus r vector minus p vector plus q vector plus r vector by 4 by 2. So 3p vector plus 3q vector plus 3r vector by 8. அங்கே நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா c vector equal to alpha p vector plus beta q vector plus gamma r vector. So alpha equal to 3 beat by 8, beta equal to 3 by 8, gamma equal to 3 by 8. But requirement வந்து alpha plus 5 beta, alpha plus 5 gamma plus 2 beta. So 3 by 8 plus 2 into 3 by 8 plus 5 into 3 by 8, which is
So answer was A 3. So next question. Consider triangle. So next question. Consider a triangle ABC where and ABC இது வந்து அதோட points. The angle bisector of BAC means the line BC at D. Then the length of projection of vector AD on the vector AC. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் பாயிண்ட் டி எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது டி ஏபிசி. அதாவது இது ஆங்கிள் பைசெக்டார் வச்சு இது பண்ணும்போது ஒரு பாயிண்ட் டியில் மீட் ஆகுது. ஸோ நம்ம ஏடி வெக்டார் கண்டுபிடிச்சி அப்புறமா அது ஏசி ரைட் அப்புறம் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ வந்து 3,2, நெக்ஸ்ட் பி வெக்டார் வந்து -2,8,0 and 3,6. ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி என்னன்னா ஏபி distance of AB by distance of AC equal to distance of DB by distance of DC. So நம்ம distance of AB கண்டுபிடிக்கணும். AB equal to root of 3 square plus 5 square plus 2 square, which is root of 9 plus 25 plus 4 root 38. Next root of distance AC equal to root of 2 square plus 3 square plus 5 square, same. So root 38. Angle, இப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம் நம்ம அப்ளை பண்ணோம்னா root 38 by root 38 equal to distance between DB by distance between DC. So DB by DC equal to 1. அப்போனா D வந்து மிட் பாயிண்டாக இருக்குது. அப்போ டியோட பொசிஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மிட் பாயிண்ட் பிட்வீன் B and C. ஸோ 1/2, 14/2, 7/2. ஸோ D பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 1/2, 7, 7/2. இப்போ நம்ம ஏடி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போனா D minus A. So AD vector equal to minus 1/2, 4, 3/2. AD vector கண்டுபிடிச்சாச்சு. We know that AC vector equal to 2, 3, 5. So the projection of AD on AC. So AD dot AC by AC. So இதை அப்ளை பண்ணோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடிக்க முடியும். 1 plus 7 plus 8/2 by root 38. 6, 12 plus 8/. So projection of AD on AC equal to
AD vector dot AC vector by magnitude of AC vector. So நம்ம டைரக்ட் அப்படியே பண்ணோம்னா -1 plus 12 plus 15/2 by root 38. 22 plus 15 by 2 into root 38, which is equal to 37/2 root 38. Option A. Equation of straight line. இப்போ ஒரு 3 dimensional ஸ்பேஸில் இப்போ ஒரு லைனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது ஃபேக்டோரியல் ஃபார்மில் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டார். இந்த இடத்துல நம்ம ஏ வெக்டார் எதை சொல்லுவோம்னா பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல இந்த பின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அதான் நம்ம வந்து ஏ வெக்டார்னு சொல்லுவோம். பி வெக்டார்ன்றது அந்த லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஆர் வெக்டார்ன்றது ஏதோ ஒரு பொசிஷன் வெக்டார். அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் லேம்டா, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, சம் லேம்டா டைம்ஸ் பி மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லேம்டா 0 போட்டோம்னா இந்த பாயிண்ட் இருந்துடும், அதாவது ஆர் வெக்டார் இது இருக்கும். சப்போஸ் லேம்டா ஈக்குவல் டு 1னா இங்கே இருக்கலாம். ஸோ சம் லேம்டா டைம்ஸ் பி, அதுதான் நம்ம வந்து வெக்டோரியல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதே நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றணும்னா இதுதான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ஃபார்முலா. மேலே இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஆங்கரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற வந்து நோன் பாயிண்ட். கீழே டிவைட் பை இருக்கிறது எல்லாமே டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பேரலல் வெக்டார், இல்லைனா அதே கூட நம்ம சொல்லலாம். சப்போஸ் இப்போ பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறது, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, P1 ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் அதே லைனில் வந்து x2 y2 z2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அது எப்போ நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் அண்டு பேரலல் வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா, இதுவும் ஒரு பாயிண்ட் அண்ட் பேரலல் வெக்டர் கொடுத்தாங்க. இப்போது இது எல்லாமே 3 அன்னோன்ஸாக இருக்குது. இது எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அன்னோனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ண. ஸோ அது எப்படி நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மாக மாற்றுறது, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸாக மாற்றணும்னா, இந்த இடத்துல நம்ம ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap plus yj cap plus zk cap அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்றது நோன் பாயிண்ட், அதாவது x1 i cap plus y1 j cap plus z1 k cap plus lambda times ai cap plus bj cap plus ck cap. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா x, y, z, அதாவது அந்த எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் நம்ம எப்படி எழுத முடியும்னா x1 plus lambda times a, x2 plus lambda time y. y1 plus lambda times b, z1 plus lambda times c. ஒரு வெக்டாரியல் ஃபார்மில் இருந்து தான் இப்படி எழுதுறோம். இதே கார்ட்டீசியன் ஃபார்ம் வரதான் கீழே தான் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கும். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ், ஒரு 2 லைன்ஸ் இருக்குது, அதோட இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கனா, ஃபஸ்ட்டு இப்போ இது L1 இது L2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ L1ஓட பேராமெட்ரிக் ஃபார்ம் அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ L1 எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். இட்ஸ் ஈக்குவல் டு சம் லேம்டா அப்படின்னு நான் இது பண்ணிக்கிறேன். இது ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா 2 lambda plus 1, 3 lambda plus 2, 4 lambda plus 3. இப்போ இந்த லைனில் வந்து எனி பாயிண்ட் வந்து 4 mu plus 3, 6 mu plus 5, 8 mu plus 7. இது வந்து எனி பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 2 lambda plus 1, 3 lambda plus 2, 4 lambda plus 3. இந்த பாயிண்ட் வந்து ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸாக இருக்கும். 4 mu plus 3, 6 mu plus 5, 8 mu plus 7.
ஸோ நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் கிடைக்குமா, 2 lambda plus 1 equal to 4 mu plus 3, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 3 lambda plus 2 equal to 6 mu plus 5, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 4 lambda plus 3 equal to 8 mu plus 7. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு lambda அண்ட் mu வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு மூணு லைன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்கள். The area of triangle formed by the lines, இது ஒரு L1, L2 and L3 BA and A square. இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா தான் நம்ம அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு L1 அண்ட் L2ஓட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆன் L1ல இருக்கிற பாயிண்ட். இங்கே கீழே வந்து எதுவுமே இல்லைனா 1 இருக்குது. ஸோ நான் வந்து எஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் -2, எஸ் +1, எஸ். நெக்ஸ்ட்டு L2ல இருக்கிற எனி பாயிண்ட், அங்கே டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 5t + 3, -t, t + 1. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். எந்த ரெண்டு எடுத்தால் ஈஸியாக சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ s + 1 equal to -t, s equal to t + 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணாலே எனக்கு வந்து 2s + 1 equal to 1. ஸோ s equal to 0. அப்படின்னா இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து -2, 1, 0. நெக்ஸ்ட் L2 அண்ட் L3ஓட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். L2ஓட எனி பாயிண்ட் வந்து 5t + 3 -t, t + 1. இப்போ L3ல இருக்கிற எனி பாயிண்ட் அந்த லைன், இந்த இடத்துல நம்ம இன்னொரு வேரியபிள் இது பண்ணிக்கலாம், கேன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ -3k, 3k + 3, k + 2. ஸோ நான் இப்போ இது வந்து எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு 1 and 2 எடுத்தோன்னா ஈஸியாக சால்வ் ஆகிடும். 3k = 5t + 3, 3k + 3 = -t. ஆட் பண்ணோன்னா 3k 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 = 5t and 5 4t + 3. ஸோ இங்கே நம்மளுக்கு t = 0 வருது. அப்போ இந்த இடத்துல இன்டர்செக்டிங் பாயிண்ட் இது வந்து 3, 0, 1 another point. இப்போ L1 and L3. L1ல இருக்கிற எனி பாயிண்ட் வந்து s -2, s +1, s. நெக்ஸ்ட் L3ல இருக்கிற எனி பாயிண்ட் வந்து -3k, 3k + 3, k + 2. சால்வ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்னா சிமிலர்லி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ 3k = s -2, 3k + 3 = s +1. ஸோ இது ஆட் பண்ணும்போது -3k + 3k கேன்சல் ஆகிடும். ஸோ 3 = 2s - 1. ஸோ 2s = 4, s = 2. அப்போ இதில் என்ன இன்டர்செக்டிங் பாயிண்ட் எடுக்கும், 0, 3, 2. ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட் -2, 1, 0. இது வந்து 3, 0, 1. இங்கே 0, 3, 2. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரெண்டு வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏரியா கிடைக்கும். இப்போ ஏபி வெக்டார் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட் ஏசி வெக்டார் 3 - 2, 5, 0 - 1, 1. ஸோ
area of triangle equal to 1 by 2 of I j k. So நம்ம லிமிட் 2 காமன் எடுக்கணும். 1 1 1 5 minus 1 1. So 2 2 dot cancel. A equal to I 1 2 3. A square equal to 56. So the answer வந்து 56. Next, perpendicular distance of a point from a line. அதாவது இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் அந்த ஒரு லைன், இப்போ இந்த லைன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுவும் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இதுவும் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுனா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, PR வெக்டர் கிராஸ் B வெக்டர் பை B வெக்டர். சப்போஸ் இப்போ இந்த லைன் வந்து L1 வந்து x minus 1 by 2 y minus 2 by 1 z minus 9 by 4 அப்படின்னு இருக்குன்னா இதில் PR வெக்டர்னா x0 minus 1 I cap, next y0 minus 2 j cap plus z0 minus 9 k cap cross B வெக்டர்ன்றது 2y plus j plus 4k by magnitude of 2y plus j plus 4k. இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆனால் கொஷின்ஸ் நம்ம மோஸ்ட்டாக இது மாதிரி கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக மீன்ஸில் கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு பாயிண்ட் அண்ட் லைன் கொடுத்துட்டு அலாங் த லைன், அதாவது இப்போ இந்த பாயிண்டில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேட்காம இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஃப்ரம் த லைன், அதாவது இந்த லைன் இதுதான் அந்த லைன் L equal to x minus 4 by 1 y minus 4 by 0 z minus 2 by 3. இந்த லைன் அலாங் இந்த லைன், அதாவது இன்னொரு லைன் இருக்குது ஓகேங்களா, இன்னொரு லைன் இருக்குது, அதுக்கு என்ன x minus 9 by 2 equal to y minus 13 by 3 equal to z minus 17 by 6 அலாங் ஒரு லைன். இந்த லைன் வழியாக இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற பேரல் வெக்டர் எடுத்து இதையே நம்ம இந்த பாயிண்ட்டே ஒரு லைனாக மாற்றுறோம். புரியுதா? இந்த லைனில் கேட்குறாங்க, அதாவது இதுக்கு பேரலாக ஒரு கோடு ட்ரா பண்ணணும்னா, இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது, பேரல் வெக்டர் இருக்குது, இதே நம்ம வந்து ஒரு லைனாக மாற்றிடலாமா? ஸோ நம்மளே இது பண்ணுற லைன் வந்து கிரியேட் பண்ணுற லைன் x minus 7 by 2 equal to y minus 13 by 3 equal to z y minus 10. இந்த பாயிண்ட் தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ y minus 10 by 3 z minus 11 by 6. ஸோ இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து Q அப்படின்னு வச்சுக்கிறாங்க, பாயிண்ட் Q. ஸோ அவங்க கேட்டிருக்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் அலாங் த லைன்னா PQவோட டிஸ்டன்ஸ் தான். இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இதோட இந்த லைனோட எனி பாயிண்ட் என்ன வரும்? இது வந்து நம்ம எஸ்ன்னு ஈக்குவல் டு எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஸ் ப்ளஸ் 4 3s + 2. இந்த லைனில் எனி பாயிண்ட் நம்ம எடுத்தால் என்ன வரும்? 2t + 7 3t + 10 60 + 11.
ஸோ நம்ம இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்மள உருவாக்கின லைன் L3 வந்து L3யோட பாயிண்ட்ஸ் வந்து 2t + 7, 3t + 10, 6t + 11. L1 அதாவது கொடுத்த லைனோட எனி பாயிண்ட் வந்து s + 4, 4, 3s + 2. ஸோ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேணும்னா ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தேவை டேரெக்டாக இந்த தேர்ட் ஒன் செகண்டில் இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம்னா டீயோட வேல்யூ கிடச்சிடும். 3t + 10 = 4. ஸோ 3t = -6, then t = -2. ஸோ நான் அந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சது, அதாவது q பாயிண்ட் வந்து t = -2 போட்டோம்னா 3, 4, -1. ஸோ q தெரியும், p தெரியும். p வந்து 7, 10, 11. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. pq = √7 - 4, 4² 6² + 12². ஸோ √16 + 36 + 144, which is equal to √164, which is 14. So option B, foot of a perpendicular இல்லைன்னா இமேஜ். இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு லைனோட ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட்டோட ஃபுட், அதாவது இந்த லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 90 டிகிரி வரையும் போது இங்கே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும்ல, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணுற பாயிண்ட். அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்து நம்ம ஒரு எல் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே கொடுத்துருக்க எல், அதாவது இந்த லைன் வந்து நம்ம வந்து x - 1/2 ஏதோ ஒரு லைனுக்காக நம்ம இந்த லைன் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த லைன். இப்போ எப்படி இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இது வந்து இதோட பேரல் வெக்டார் நமக்கு தெரியும், 2y + 3j + 4k. இந்த லைனோட பேரல் வெக்டார். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட், இதோட பேரல் வெக்டார் நமக்கு தெரியும். இது வந்து ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். ஸோ இந்த பாயிண்ட், அதாவது இந்த லைன் செக்மெண்ட் வந்து இதுக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ இதோட டைரக்ஷன் ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு இது எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 2s + 1, 3s + 2, 4s + 3. ஸோ இதில் நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ், அதாவது 2s + 1 - x0, 3s + 2 - y0, 4s + 3 - z0. டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த வெக்டாரும் பர்பெண்டிகுலராக இருக்குமா? ஸோ p r வெக்டார் டாட் b வெக்டார் = 0. நம்ம அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே எஸ்ல இருக்கும், = 0 வரும். அது மூலிமா நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இமேஜ் கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இமேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இமேஜ்னா இங்கே இதோட டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், அதாவது 1:1 ரேஷியோ. இப்போ இந்த இடத்துல இமேஜ் வருது, p' வருதுன்னா அது வந்து சம் x1, y1, z1 வருதுன்னா நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்ல. அதாவது x0 + x1/2 = அந்த ஆறில் வர பாயிண்ட்ஸ். நம்ம எஸ் வச்சு கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசி எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏபிசியாக இருந்துச்சுன்னா ஏபிசி. ஸோ அப்போ இமேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? x1 = 2ab - x0. Same like that, y1 = 2b - y0, z1 = 2c - z0. இது நம்ம ஒரு சம்மா பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதெல்லாம் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். கன்சிடர் லைன் L1. ஸோ L1 ஒரு லைன் இருக்குது, நெக்ஸ்ட்டு L2 ஒரு லைன் இருக்குது. the feet of the perpendiculars from the point P, and then L1 and L2, அந்த L1 and L2 Q and R respectively. if, அதாவது கொஷின் தான் கொடுத்துருக்காங்கன்னா Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, 5, 1, -3. ஓகேவா? இப்போ L1 ஒன்று இருக்குது, and then L2 ஒரு லைன் இருக்குது. இதோட ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இந்த இடத்துல இருக்குது, இதோட ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, Q.
இது L1 எடுத்தோம்னா இது Q, இது நம்ம L2 எடுத்தோம்னா இது வந்து R. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதோட L1ஓட எனி பாயிண்ட் ஆஃப் த லைன். ஸோ L1ஓட எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் வந்து என்னென்னா S+1, S+2 and then S. நம்ம என்ன பண்ணோம், டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். S-4, S+1, S+3. இது வந்து PR வெக்டார் இல்லை PR. ஸோ இன்டூ டாட் இன்டூ இந்த லைனோட பேரல் வெக்டார். இந்த லைனோட பேரல் வெக்டார் வந்து B வெக்டார் வந்து 1, 1, 1. ஸோ S-4 plus S+1 plus S+3 equal to 0. 3S equal to 0. ஸோ S equal to 0. ஸோ Q பாயிண்ட் வந்து என்னென்னா 1, 2, 0. சரி, இப்போ அதே மாதிரி நம்ம வந்து R கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட் P வந்து 5, 1, -3. L2, அதாவது இந்த பாயிண்ட் R வந்து L2ஓட ஈக்குவேஷன். இப்போ இந்த எனி பாயிண்ட் ஆன் த லைன், இந்த L2ஓட ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். x-2 equal to y equal to z-1. இதில் நம்ம எனி பாயிண்ட் எடுத்தோம்னா t+2, t, t+1. ஸோ இதுவும் சேம் PR வெக்டார், அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ t-3, t-1, t+4. சேம் இதுக்கும் நம்மளோட B வெக்டார் வந்து அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் 1, 1, 1. ஸோ டாட் B பண்ணோம்னா t-3 plus t-1 plus t+4 equal to 0. சேம் இங்கே 3t equal to 0, t equal to 0. தென் R பாயிண்ட் வந்து 2, 0, 1. இப்போ நம்மளுக்கு Q தெரியும் 1, 2, 0. சேம் லைக் P தெரியும் 5, 1, -3. தென் இதில் நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ PR வெக்டார் equal to, நம்ம இங்கே நம்ம ஈஸியாக நம்ம திரும்பி இது பண்ணல, இந்த இடத்துல நம்ம ஈஸியாக அந்த வேல்யூஸ் T ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். T equal to 0வா? ஸோ -3, -1, 4. அதே மாதிரி PQ வெக்டார் இந்த இடத்துல நம்ம 0 போட்டோம்னா கிடைக்கும் -4, 1, 3. ஸோ ஏரியா ஆஃப் வெக்டார், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் PR cross -3, -1, 4, -4, 1, 3. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஸோ ஏரியா ஈக்குவல் டு 7 into √3 by 2. என்ன கேட்டிருக்காங்கன்னா 4a square. 4a square equal to 4 into 49 by 4 into 3. So answer is B. Shortest distance between two skew lines. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா லைன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்துருவோம். இன்டர்செக்ட் ஆகாத 2 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதான் ஸ்கியூ லைன்ஸ். ஸோ இன்டர்செக்ட் ஆகாதுன்னு போது அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது வந்து நம்ம இந்த 2 லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து L1 இது L2ன்னு நினச்சிங்கன்னா இது வந்து எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. இது வேறு டேரக்ஷனில் போய்ட்டு இது வேறு டேரக்ஷனில் போய்ட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு ரெண்டுத்தும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எது வேணாலும் மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இது மெஷர் பண்ணோம்னா இது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்காது, ஒரே ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம மெஷர் பண்ண இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த L1 வெக்டாரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா R1 ஈக்குவல் டு இன் வெக்டார்ஸில் A1 ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் B1. நெக்ஸ்ட்டு R2 வெக்டார் இருக்குது, A2 வெக்டார் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் B2 வெக்டார் வச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஸ்கியூ லைன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பேரல் லைன்ஸ், அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குது, ரெண்டுமே லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துமே பேரல் லைன்ஸ்னால பி வெக்டார் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது R1 வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது இது A1 ப்ளஸ் லாம்டா பின்னா இந்த R2ன்றது A2 ப்ளஸ் சேம் லாம்டா பியாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பேரல் வெக்டார் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக PQs இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது சேஃப். ஃபைண்டிங் ஏ லைன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல ஒரு 2 லைன்ஸுக்கு. PQஸில் அதிகமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த லைனே கேட்குறாங்க. அந்த லைனில் இருக்க பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. சப்போஸ் அந்த லைனை கண்டுபிடிச்சிட்டு எந்த பாயிண்ட் இதில் லை ஆகுது அந்த மாதிரி கொஷின்ஸ், இல்லைனா அதோட டேரக்ஷன் ரேஷியோஸ் கேட்குறாங்க, அது மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் இப்போ இது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த லைன் வந்து 2 லைனுக்குமே பர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது மியூச்சுவலி நார்மல். இது ரெண்டுத்துக்குமே நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஒரு L1, இது L2னா இது எனி பாயிண்ட் அண்ட் லைன் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ இந்த லைன் வந்து நம்ம x1 y2 ஈக்குவல் டு y மைனஸ் 3/4 ஈக்குவல் டு z மைனஸ் 1/5 இருக்குது. இந்த லைன் வந்து x minus 1/4 equal to y minus 1/2 equal to z minus 1/3. இப்போ இது மாதிரி 2 லைன் இருக்குது அப்படின்னா இதில் எனி பாயிண்ட் ஆஃப் லைன் என்ன இருக்கும்? 2s plus 1, 4s plus 3, 5s plus 1. ஸோ இந்த இதோட பாயிண்ட் எனி பாயிண்ட் என்ன இருக்கும்? இந்த லைனோட எனி பாயிண்ட் 4t plus 1, 2t plus 1, 3t plus 1. இப்போ எப்படி இந்த லைனில் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இந்த லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் நம்ம லைன் கண்டுபிடிச்சலாமா? இப்போ இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த கரெக்டாக இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த பாயிண்ட், சப்போஸ் நான் இந்த P பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த Q பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா இப்போ இந்த P and Q கண்டுபிடிச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து டேரக்ஷன் ரேஷியோ எடுக்கலாம். அந்த PQ வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? PQ வெக்டாரை எடுத்தோம்னா PQ வெக்டார் எடுத்தோம் போது இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட் பண்ணுவோம். So 4t minus 2s, 2t minus 4s minus 2, 3t minus 5s. ஸோ PQ ரேஷியோ கிடச்சிரும். இது வந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ இதோட பேரல் வெக்டார் இருக்குல்ல, அதாவது 2, 4, 5 இந்த பேரல் வெக்டார் இருக்குல்ல, இந்த பேரல் வெக்டாருக்கு இது கன்ஃபார்ம் பர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த டைரக்ஷன் ரேஷியோ. சேம் லைக் தட் இந்த வெக்டாருக்கும் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் இந்த லைன் பர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது இந்த லைனோட பேரல் வெக்டார் இருக்குல்ல 4, 2, 3 இந்த வெக்டாருக்கும் இந்த லைனும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து B1 இது B2 இருந்துச்சுன்னா PQ1 டாட் B1 ஈக்குவல் டு 0. ஸோ PQ வெக்டார் டாட் B2 வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ we have 2 unknowns, 2 equations. சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிரும். பாயிண்ட் கிடச்சுன்னா அந்த 2 பாயிண்ட் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிடலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ரைட், L1 x minus 1/2 equal to y minus 2/3 z minus 3/4 and L2 equal to minus x minus 2/3 y minus 4/4 z minus 5/5. 2 lines. The 2 lines இருக்குது. ஸோ then which of the following points lie on the line of shortest distance? இது வந்து 25ல கேட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணோம்னா, இது மாதிரி லைன் இருக்குன்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ரெண்டு பர்பெண்டிகுலராக இருக்குமா? ஸோ இது L1னா இதோட
எனி பாயிண்ட் ஆஃப் த லைன். இது L1 இது L2ன்னு அசியூம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு L1ல இருக்க எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் 2s plus 1 3s plus 2 4s plus 3. சேம் L2ல வந்து எனி பாயிண்ட் எடுத்தோம்னா 3t plus 2 4t plus 4 5t plus 5. ஸோ நம்ம PQ சப்போஸ் அதில் எப்படி நம்ம இந்த மெத்தட் கண்டுபிடிப்போம்னா P இந்த பாயிண்ட் P இந்த பாயிண்ட் Q நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ PQ வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ 3t minus 2s plus 1 4t minus 3s plus 2 5t minus 4s plus 2. ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட பேரல் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க 2, 3, 4. இதோட பேரல் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 4, 5. ஸோ PQ டாட் இப்போ இந்த லைனோட B1 வெக்டார் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும் 60 minus 4s plus 2. நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அது 12t minus 9s plus 6 then 20t minus 16s plus 8 add பண்ணோம்னா 16 minus 29s 38t equal to 0. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா, ஈக்குவேஷன் 1. இப்போ இது B1 கூட பண்ணும்போது இப்போ PQ டாட் B2 இப்போ B2 கூட பண்ணோம்னா 90 minus 6s plus 3 12t minus 9s sorry next 4 into 16t minus 12s plus 8 and 5 is 25t so we got two equations, two variable. இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ இதுலேருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த P பாயிண்ட் Q பாயிண்ட் கிடைக்கும். 2 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் பார்த்தோம். x1 x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. ஸோ நீங்கள் இதில் பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் கிடச்ச உடனே இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது பண்ணும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் ஈஸி, சிம்பிள் கான்செப்ட், ஆனால் கொஞ்சம் லென்த்தி சப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைன் இன்டர்செக்டிங் 2 லைன்ஸ். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இது கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க இந்த மாதிரி இதுனா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ஏன்னு கொடுத்துட்டு 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க L1 L2. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இருக்குது, அதாவது இந்த ஏன்ற இருக்க ஒரு லைன் வந்து அனதர் 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம பின்னு எடுத்துக்கலாம், இது நம்ம சின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அண்ட் அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இது பாயிண்ட் A to B, இதுக்கு வந்து ஒரு எனி பாயிண்ட் அந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஒரு இது இருக்கும்ல ப்ளஸ் லாம்டா பி, இது பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதுவோம். இந்த லைன்லையும் A1 ப்ளஸ் லாம்டா B1. இதுக்கான எனி பாயிண்ட் அந்த லைன், இதுக்கான எனி பாயிண்ட் லைன் எழுதுனோம்னா இது கரெக்டாக ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமா, இது ஒரு இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இது நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ L1 வந்து x minus 1 by 2 equal to y minus 2 by 3 z minus 1 by 4 இருக்குது. நெக்ஸ்ட் L2ல வந்து
x minus 2 by 5 equal to y minus 1 by 3 z minus 2 by 2. இப்போ இந்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்குது, L1 and L2 இருக்குன்னா அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு அப்போ இந்த L1 ஓட எனி பாயிண்ட் லைனாக வரும் 2s plus 1, 3s plus 2, 4s plus 1. செகண்ட் லைனோட எனி பாயிண்ட் வந்து 5t plus 2, 3t plus 1, 2t plus 2. ஸோ எனி பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனோட ஃபண்டமெண்டலான இது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லைனில் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இருக்குது, இது ஒரு வெக்டாரை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி ஒரு வெக்டார் எடுக்கிறோம். இது ரெண்டுமே வந்து கொலினியர் வெக்டார்ஸ். ஓகே, நம்ம படிச்சது வெக்டார்ஸில் படிச்சது கொலினியர் வெக்டார்ஸ். ஸோ அதோட ரேஷியோஸ் கொலினியர் வெக்டார்ஸில் இப்போது ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம் லாம்டா டைப்ஸ் ஆஃப் பி வெக்டார் இருக்குது, ஏதாவது கொலினியர் வெக்டார் சொல்லுவோம்ல. இது நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துருப்போம்னா இதோட காம்போனன்ட்ஸ் வந்து ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ இப்போ ஏஎக்ஸோட காம்போனன்ட் பை பிஎக்ஸோட காம்போனன்ட் ஈக்குவல் டு ஏஒய் காம்போனன்ட் பை பிஒய் காம்போனன்ட் ஈக்குவல் டு ஏz காம்போனன்ட் பை bz காம்போனன்ட். ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த அன்னோனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஏ பாயிண்ட் நம்ம நோன் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து x1 y1 z1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம், இதுவும் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ், அதாவது ஏபி வெக்டார்னா கிடைக்கும் வெக்டாராக பேசும்போது, இல்லை அந்த இது டைரக்ஷன்ஸ் கோர்ஸ் ரேஷியோஸாக பேசும்போது தான் கிடைக்கும். 2s plus 1 minus x1, 3s plus 2 minus y1 and 4s plus 1 minus z1. Next AC vector 5t plus 2 minus x1, 3t plus 1 minus y1, 2t plus 2 minus z1. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் கிடச்சிருச்சு, அதோட ஐ காம்போனன்ட் ஒய் காம்போனன்ட் ஜெட் காம்போனன்ட் இருக்குது. இதோட ரேஷியோஸ் எடுத்தோம்னா இதோட ரேஷியோஸ் அதாவது 2s plus 1 minus x by 5t plus 2 minus x equal to x1, 3s plus 2 minus y1 by 3t plus 1 minus y1 equal to 4s plus 1 minus z1 by 2t plus 2 minus z1. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம அந்த 2 அன்னோன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா பாயிண்ட் வச்சு நம்ம அது கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி நம்ம லைன் கேட்குறாங்களா என்ன கேட்குறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கற்றுக்கிற டாபிக் பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். let the line L passes through 1,1,1 and intersect the lines. இந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணுது and which of the following points on the line. ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபைனே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம போன இதில் இது கான்செப்டில் நம்ம படித்த மாதிரி தான். ஸோ 2 லைன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு 2 லைன்ஸ். இப்போ இது வந்து நான் x1 minus 1 by 2 equal to y plus 1 by 3 equal to z minus 1 by 4 எடுத்துக்கிறேன். இந்த லைன் x minus 3 by 1 equal to y minus 4 by 2 equal to z plus 1. ஸோ இப்போ இந்த லைனில் எனி பாயிண்ட் அந்த லைன் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது எங்கேயோ 1,1 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு அதுக்கடுத்து இங்கே ஒரு இன்டர்செக்ட், அதுக்கடுத்து இந்த லைனில் ஒரு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்ஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எனி பாயிண்ட் அந்த லைன் இந்த L1 லைனில் இது L2. ஸோ எனி பாயிண்ட் அந்த லைன் L1 வந்து 2s plus 1, 3s minus 1, 4s plus 1. இதில் வந்து t plus 3, 2t plus 4, t. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் ஏசி கண்டுபிடிச்சி அந்த கொலினியர் வெக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார், ஐ மீன் அந்த ஏபி டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோன்னா 2s, 3s minus 2, 4s. அண்ட் தென் இப்போ ஏசி கண்டுபிடிக்கணும். t plus 2, 2t plus 3, t minus 1. ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? x காம்போனன்ட் பை அனதர் வெக்டரோட x காம்போனன்ட் ஈக்குவல் டு y காம்போனன்ட் பை y காம்போனன்ட் ஈக்குவல் டு z காம்போனன்ட். ஓகே, நம்ம எந்த இது எடுத்தால் ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாக சால்வ் ஆகும்னு பார்ப்போம்.
நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அதாவது 1 and 3 ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நம்ம SC ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள் 2s by t plus 2 equal to 4s by t minus 1. ஸோ here 2 times நம்ம அடிச்சிடலாமா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ t minus 1 equal to 2 times of t plus 2. சால்வ் பண்ணோம்னா t minus 1 equal to 2t plus 4. So we get t equal to minus 5. ஃபஸ்ட் நம்ம இங்கே t equal to minus 5 போட்டோம்னா இந்த பாயிண்ட் கிடச்சிருமா? பாயிண்ட் ஃபஸ்ட் அது என்ன பாயிண்ட் கண்டுபிடிப்போமா? பாயிண்ட் வந்து இங்கே minus 5 போட்டோம்னா minus 2, minus 6, minus 5. ஸோ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியும் 1 1 1, இன்னொரு பாயிண்ட் தெரியும். ஸோ x minus 1 by minus 2 minus 1 equal to y minus 1 by minus 6 minus 1 z minus 1 by minus 5 minus 1. ஸோ நம்மளுக்கு கடைசியாக ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன கிடைக்குது? x minus 1 by கீழே வந்து மைனஸ் காமனாக இருக்கணும், மைனஸ் எல்லாம் இது பண்ணிடும். x minus 1 by 3 y minus 1 by 7 z minus 1 by 6. ஸோ இந்த இதில் அந்த பாயிண்ட் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே கெஸ் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே பார்த்தோன்னா எந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஏன்னா 7 minus 1 6 by 3 2, 15 minus 1 by 7 14 by 7 2, next 13 minus 1 12 by 6 2. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் ஒன்று முக்கியமாக என்ன பார்க்கணும்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னா x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by b. இந்த ஃபார்மில் தான் இருக்கா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது எப்படின்னா இப்போ kx minus x1 by a equal to sy minus s1 by b. நெக்ஸ்ட் வேறு எதனா ஒரு லாம்டா z minus z1 by c அப்படியே இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இந்த லைனோட பாயிண்ட்ஸ் வந்து x1, y1, z1 எடுக்கக்கூடாது, தப்பு. எப்பயுமே இந்த ஃபார்மில் இருக்கா நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி செக் பண்ணணும். இதை செக் பண்ணாமல் நீங்கள் சம போட்டு எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் பாயிண்ட் நீங்கள் தப்பாக எடுத்தீங்கன்னா தப்பாக வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும்னா எக்ஸ் நம்ம இந்த ஃபார்மேட்டு கொண்டு வர பார்க்கணும். எப்பயுமே பேசிக் ஃபார்மேட் கொண்டு வர பார்க்கணும். x minus x1 by k by a by k. கீழே மேலேயும் கேவால் டிவைட் பண்ணுறோம், இந்த இடத்துல s ஆல் டிவைட் பண்ணுறோம், p by s. இங்கே லாம்டா நம்ம இன்னும் இருக்குது. நம்ம வேணால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு லைன் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 2x minus 1 by 3 இருக்குது. இந்த இடத்துல minus y plus 2 by 2 இருக்குது. 5z minus 4 by 2 இருக்குன்னா இது நம்ம அப்படியே பாயிண்ட் இப்போ இதில் பாயிண்ட் வந்து -1, பாயிண்ட் +1, -2, 4 எடுக்கலாமா? தப்பு எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணணும். ஸோ x minus 1 by 2 by 3 by 2 equal to y minus 2 by -2, z minus 4 by 5 by 2 by 5. இதை எடுத்து இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம் -1 by 2 -2 I mean plus 4 by 5. இதுதான் பாயிண்ட்ஸ். பேரல் வெக்டர் கீழே இருக்குது தான் பேரல் வெக்டர். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. பி வெக்டார்னா நம்ம என்ன சொல்லணும், இதுக்கு பி வெக்டார் பேரல் வெக்டார் வந்து 3 by 2 -2 2 by 5. இதை மிஸ்டேக் பண்ணி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் ஒரு வாட்டி ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட நம்ம வந்து வெக்டார்ஸ் அண்ட் 3D ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபார்முலாஸ் கவர் பண்ணியிருக்கோம். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இப்போதைக்கு ஜெய் மெயின் சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இப்போது 25ல் கேட்டிருந்த கொஷின்ஸ் அதெல்லாம் 25ல் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ 26ல் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.